ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டைட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் அஃபிஷியலில் இன்னும் வந்து முடிவாகலை. ஏன்னா நாளைக்கு தான் ஃபினாலேக்கான ஷூட்டு. 3 பேர் வந்து பெண்டிங் இருப்பாங்கங்கிறது தான். சரி, அப்போ இன்னும் 2 பேராச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் தெரியாது. ஸோ யார் அந்த 4வது 5வது பொசிஷன் அப்படிங்கிறத நான் ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ 4th and 5th வந்து தெரிஞ்சிடும். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு ஜாக்லின் உள்ளே வந்து இன்றைக்கி என்ட்ரி இருக்கும். அடுத்து அவங்க 2 பேரை வந்து தூக்க போகிறாங்க. ஸோ யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்னா, ஓட்ஸ் வந்து நம்ம அன்அஃபிஷியல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கீழே இருக்கிறது பவித்ரா தான். ஸோ பவித்ரா வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரயான் வந்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் 3 பேர் வந்து டாப் 3ல் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸ்டேஜுக்கு அந்த 3 பேர் தான் போவாங்க அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. இதை நம்ம சொல்லிட்டோம். சரி, ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் கேட்பீங்க. அது வந்து 3:30 மணிக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்க போகுது. அதாவது இப்போ 3:30 மணி நான் பேசும்போது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி ஆயிரும். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஒரு இது கிடையாது. ஜஸ்ட் ஜாக்லின்ட்ட பேசணும், அது ஒரு 1/2 மணி நேரம். 2 பேர் எடிட் பண்ணி கூப்பிடணும், அவ்வளோதான். அது ஒரு 10 நிமிஷம். அது எப்படி உள்ளே போய் கூப்பிட்டு வர போகிறாங்க, யாராவது வந்து செலிபிரிட்டிஸ் உள்ளே போகிறாங்களா, இல்லை எப்படி வந்து அதை பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எனக்கு அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாளைக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 3 பேர் இருக்கும்போது தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த கப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கப்பை வச்சுட்டு 3 பேரை பார்த்துட்டு உள்ளே கமல் சார் போயிட்டு பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி வந்து 5 பேர் இருக்கிறப்ப உள்ளே போயிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவார். உள்ளே போயிட்டு பேசுகிற மட்டும் 5 பேர் இருப்பாங்க. அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பார் கமல் சார். அந்த விஜய் சேதுபதி அவர்கள் கையெழுத்து போட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பார். கொடுத்துட்டு அவர் வெளியே வரும் பொழுது 2 எவிக்ஷன் நடக்கும், ஜாக்லினோட இது நடக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி அவருடைய போர்ஷன். ஸோ கரெக்டாக 5 o'clock இல்லை 4 o'clock விஜய் சேதுபதி வருவாருங்கிற எதிர்பார்க்கலாம். வந்தார்னா ஜாக்லினோடது வீட்டுக்குள்ளே போயிடுறது, வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றது, வெளியே வந்துட்டு 2 எவிக்ஷன் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ 9 மணிக்கு நமக்கு வந்து ஃபுல் நியூஸ் வந்துடும். பட் பார்ட் பை பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்க அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ அஃபீஷியலில் வின்னர் வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. அதாவது இன்னும் வெளியே வரல ஷூட்டிங், பட் கன்ஃபார்ம்டு எழுதி எடுத்துட்டாங்க. அது நியூஸ் வந்துருச்சு. ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ 3வது இடத்துல வந்து சௌந்தர்யா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது வந்து சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டல்லான ஒரு மூமெண்ட்டு தான். பட் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லையே. ஆனால் டாப் 5க்குள்ளே இவங்க 2 பேர் எலிமினேட் ஆகிறது தான் அதிகமான சான்ஸ் இருக்குது, பவித்ரா ரயானும். ஸோ அது இருக்கும்போது டாப் 3க்குள்ளே அந்த ஸ்டேஜ் மேலே கண்டிப்பாக சௌந்தர்யா நிற்பாங்க. அப்போ லைட் அடித்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோப்பை கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர்களுக்கு, ரன்னர் அப் விஷாலுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல். சரியா? அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு 2 விஷயம் நடந்தது. முத்துக்கும் ஆனந்திக்கும் ஒரு டிஸ்கஷன் போகும்போது ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சௌந்தர்யா ஹோஸ்ட் பண்ணியிருக்க தெரியுமான்னு. ஹோஸ்ட் பண்ணியிருக்கேனா எப்போ அப்படின்றாங்க. உடனே சௌந்தர்யா, நான் வந்திருக்கேன் இவன் ஹோஸ்டிங்கில் எப்போ? அதான்ப்பா ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. இவங்க வந்து ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி, அதை வளர்ந்து வர நடிகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை முத்துக்குமரன் தான் ஹோஸ்ட் பண்ணுவார். அப்போ சௌந்தர்யா வந்து வாங்குவாங்க. இது 2 பேருக்குமே தெரில. 2 பேர் செம்மசாக், அப்படியா ஏய் அப்படின்றாங்க. ஸோ அது ஒன்று போச்சு. அப்புறம் வந்து முத்துக்குமரனுக்கு என்ன ஒரு ஆசைனா, தீபாவளிக்கு பொங்கலுக்கும் இந்த மாதிரி படம் ஏதாவது ரிலீஸ் ஆகணும் என்னுடைய படம். அப்போ அதுக்காக நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திருப்பி வரணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது கேட்கும்போது நமக்கு வந்து முத்துக்குமரா அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க கூப்பிட்ற மாதிரி நம்ம அன்சிதா வேறு லெவல். அடுத்து முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஏவிஸ், அதாவது எல்லாம் அழுத நிகழ்வுகள் இருக்குல்ல. வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போட்டாங்க, அடுத்து ஃபைட்டு போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழுகுற ஒரு மொமெண்ட்டு. ஸோ பயங்கரமாக எல்லாம் அழுகுறாங்க. சரியா? ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் அழுகுறாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அழுகுற வீடியோ போடுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க ஜாக்லின் அழுகுறதை பார்த்து. நம்ம முத்துவும் தீபக்லாம் ரொம்ப சாஞ்சி உடஞ்சி போயிடுறாப்புல மனுஷன். சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபக் முடிஞ்ச பிறகு அன்சிதா பயங்கர அழுக, முடியல அவங்களால. ஜெஃப்ரி அழுகுறத ஏவியில் போட்டு காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் அழுகுறா, அருண் அழுகுறதை போட்டு காமிக்கிறாங்க. அருண் தான் ஃபினாலே தான் வருவார் போல தெரியுது, வரமாட்டார் போல தெரியுது. ஓகேவா? அடுத்து அன்சிதாவும் சுனிதாவும் பயங்கர அழுக, என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா அழுகுறது, ஆனால் அது ஏவியில் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அழுகுற ஏவி தான். ரஞ்சித்தே மனுஷன் உடஞ்சிட்டார் ஏவியில். தர்ஷா கொடுத்தாலும் பயங்கரமாக அழுகுது. அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து ப்ரோமோ. இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் இந்த இதில் சேர்த்து பேசிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து ஷூட்டிங் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.